ஹாய் வியூவர்ஸ், ஒரே மாதிரி டிஃபன் செஞ்சு இட்லி தோசை பூரி இப்படி செஞ்சு போர் அடிக்குதா? ஒரு டிஃப்ரெண்ட்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் வாங்க. குஜராத்தி ஸ்டைல் நைலான் டோக்லா செய்யலாம். ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக காரம் புளிப்பு இனிப்பு இப்படி எல்லா சுவையும் கலந்து இருக்கும் இந்த டோக்லா. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஈனோ ஒரு பாக்கெட், 1/2 டீஸ்பூன் சால்ட், டூ டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1.5 டீஸ்பூன் ஆயில், இது எல்லாம் எடுத்துக்கோங்க. டோக்லா மேலே ஊற்றுறதுக்கு சிறப்புக்காக பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 கப் வாட்டரை ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து வச்சுருக்க பொருட்களை அதில் கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடலை மாவை இது போல் நல்லா சளிச்சு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இந்த 1 கப் வாட்டரோட சர்க்கரை, உப்பு, லெமன் ஜூஸ், ஆயில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா சர்க்கரை வாட்டரில் நல்லா கரைஞ்சிடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி இந்த வாட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டரில் கடலை மாவை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற விட்டுடுங்க. ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து நான் இப்போ இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போ இந்த தட்டில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஒரு பாக்கெட் ஈனோவை இதில் கலக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. பேட்டரில் நல்லா ஈனோ கலக்கணும். பாருங்கள், இது போல் ஸ்பாஞ்சியாக நமக்கு டோக்லா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், லெமனோட புளிப்பு, சர்க்கரையோட இனிப்பு, கடலை மாவோட டேஸ்ட்டு, ஸ்டீமில் வந்த கடலை மாவோட டேஸ்ட்டு இந்த டோக்லா சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஈனோ இதில் நல்லா கலந்ததும் நம்ம இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடாவையும் நல்லா இதில் கலந்து விடுங்க. ஈனோவும் பேக்கிங் சோடாவும் கலந்ததுக்கப்புறம் மாவில் நல்லா ரியாக்ட் ஆகி மாவு நல்லா புசு புசுன்னு ரைஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். நல்லா ஸ்மூத்தான சில்கியான நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை நம்ம எந்த கப்புக்கு ஊற்றுறோமோ அதில் ஆயில் விட்டு, இங்கே கேக் பண்ணுற டின் இருந்தாலும் அதில் நீங்கள் பண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ இந்த தட்டில் ஆயில் விட்டு க்ரீஸ் பண்ணி இந்த பேட்டர் அதில் ஊற்றிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ப்ரிப்ரேஷன் தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ இது இட்லி தட்டில் ஸ்டீமில் ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடுவோம். இந்த டோக்லா ஊற்றுறதுக்கு நம்ம வாட்டர் சிரப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் கடுகு எடுத்திருக்கேன்.
1/2 டீஸ்பூன் பெருங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, சர்க்கரை. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் எடுத்து வச்சுருக்க 1/4 கப் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுங்க. பெருங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து நல்லா பொரிஞ்சு வந்ததும், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயத்தூள் போட்டு 1 டம்ளர் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1 டம்ளர் வாட்டரை ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இந்த சிரப்பில் ஒரு புளிப்பு, இனிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸ், சுகர் இதெல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பேட்டர்லேயும் லெமன் ஜூஸ், சுகர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, இனிப்பு புளிப்போட. இது போல் செஞ்சு பாருங்கள். ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிரப்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம சிரப் ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் கழிச்சு ஸ்டீமில் நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். பாருங்கள், நைஃப்பில் நம்ம பேட்டர் ஒட்டாமல் வெந்து நம்ம டோக்லாக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வெந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக பாத்திரத்துலேருந்து இது மாதிரி வந்துடும். ஏன்னா கீழே நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கிறனால. பாருங்கள் என்ன மாதிரி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இந்த டோக்லாஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. எடுத்து வச்சுருக்க கொதித்து ரெடியாக இருக்கக்கூடிய அந்த சிரப்பை இப்போ இது மேலே ஊற்றிக்கலாம். இது போல் பரவலாக எல்லா டோக்லா மேலேயும் படுற மாதிரி ஊற்றி விடுங்க. கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே இந்த டோக்லா மேலே இருக்க மாதிரி இது போல் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து டோக்லாவை எடுங்க. சிரப் ஊற்றின உடனே எடுக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுங்க. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப டேஸ்டான நம்ம டோக்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டிலே செய்யலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி, க்ரீன் சட்னி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ ஜூஸியான, சாஃப்டான, டேஸ்டான நம்ம டோக்லா ரெடி. செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.